வணக்கம். எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். காளான் சிப்பி காளான் வளர்க்குறதுக்கு டார்க் ரூம், ஃப்ரூட்டிங் ரூம் அப்படின்னு 2 ரூம் தேவையா அப்படின்னு நிறையவே டவுட் இருக்குது. டார்க் ரூமில் தான் ஃபார்மிங் பண்ணணும், ஃப்ரூட்டிங் ரூமில் தான் காளான் வளர்க்குறது வைக்கணும், அது வெளிச்சமாக இருக்கணும், டார்க் ரூம் இருட்டாக இருக்கணும். ஸோ அதில் காளான் மைசூர் நல்லா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 ரூம் வேணுமா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பால் காளானை பொறுத்தவரை கண்டிப்பாக 2 ரூம் வேணும். ஏன்னா அது டோட்டலாக அதோட கான்செப்டே வேறு. டார்க் ரூம் தனியாக இருக்கும், ஃப்ரூட்டிங் ரூம் தனியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது டார்க் ரூம்லேருந்து ஃபார்மிங் ஆனதுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் ரூமுக்கு எடுத்து அதை கட் பண்ணி கேசிங் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதோட கான்செப்ட் வேறு. நம்ம ஆயிஸ்டர் பண்ணுறோம். ஆயிஸ்டரை பொறுத்தவரைய 2ம் கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஆயிஸ்டரை பொறுத்தவரையும் எல்லோரும் பண்ணும்போது ஓரளவுக்கு சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. ரொம்ப பெருசாக பண்ணி 2-3 செட்டுலாம் போட்டு யாரும் பண்ணுறது கிடையாது. சின்ன சைஸில் பண்ணும்போது ஒரே செட்டில் 2 பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா அதில் வாட்டர் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ வாட்டர் படாமல் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக 2லையும் ஒரே ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளிச்சம் வருது, வெளிச்சம் படக்கூடாது அப்படின்னா கிடையவே கிடையாது. வெளிச்சம் இருக்கிறனால மைசூர் ஃபார்ம் ஆகாமே இருக்காது. சிப்பி காளான் பெட்டு ப்ரிப்பேர் பண்ணி வளரும்போது அதில் தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணி படும்போது அதில் அதிகமான ஈரப்பதம் மாய்ச்சர் கிரியேட் ஆகும். அதனால் க்ரீன் மோல்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது, டைக்கோதெர்மா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. வேறு ஃபங்கஸ் வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அப்போதைக்கு டெம்பரேச்சர் நமக்கு 30-20 இருக்கலாம். ஸோ 28 மெயின்டைன் பண்ணாலும் ஓகே தான். காளானுக்கும் 28 மெயின்டைன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரே செட்டில் 2 வளர்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக வளங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா நீங்கள் வாட்ரு நம்ம புதுசாக போடுற பெட்டில் வாட்ரு படாமல் பார்த்துக்குங்க. ஸோ எத்தனை நாள் அப்படின்னா ஒரு 12 நாள் டு 15 நாள் அந்த பெட்டு அதோட ஃபார்மிங்கை முழுசாக ஓரளவுக்கு ஒயிட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்ற வரைய அதை வாட்டர் படாமல் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுக்கேற்றாப்புல ஃபாக் சிஸ்டம் போட்டுட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போட்டு கொடுக்க ஃபாக் சிஸ்டம் அப்படி தான் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக ஒரே செட்டில் 2 வளர்க்கலாம். சரிங்களா? எதுக்காக 10-12 நாள் வரையும் அதை வாட்டர் படாமல் ஃபுல்லாக ஒயிட் ஆகிற வரையும் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபங்கஸ் அந்த பேக்கில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு எந்த ஒரு ஃபங்கஸுமே அதில் வளர்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ அது வரைய அந்த பேக்கை நம்ம கேர்ஃபுல்லாக வாட்டர் படாமல் பார்த்துக்கிட்டா நம்மளோட ஃபங்கஸ்க்கு தேவையான டெம்பரேச்சர் இருந்து கரெக்டாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நம்ம நீட்டாக எடுத்துடலாம். இந்த ஃபார்மிங் டைமில் கம்ப்ளைண்ட் ஆனால் தான் மேக்ஸிமம் பேக் கம்ப்ளைண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் ஏதாவது பேக்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது, ஏதாவது கம்ப்ளைண்ட்டுக்கான காரணம் தெரியலை அப்படின்னா மறக்காமல் என் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, சொல்கிறேன். இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் எதனால் வருது, ஸோ எப்படி கிளியர் பண்ணுறான்ற வீடியோ அடுத்தடுத்து போடலாம். பாய். மாந்தோப்பு நல்லா இருக்குல்ல?